வீட்டில் ஸ்வீட் எதுவும் இல்லை, டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கேரட் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. கேரட் அல்வா அப்படின்னு மணிக்கணக்காக துருவி செய்யணும்னு பயப்படாதீங்க. குக்கரில் 4 விசில் கேரட் அல்வா ரெடி. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது டெல்லி கேரட். இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும், அதே போல் நல்ல கலராக இருக்கும். இதோட மேல் தோலை சீவி எடுத்துடலாம். மேல் தோலை லைட்டாகவே சீவிக்குங்க, ரொம்ப சீவி எடுத்துட்டோம்னா அதோட சத்துக்கள் போயிடும். அதனால் மேல் தோலை லேசாக சீவி எடுத்துக்கலாம். இது மேல் தோல் சீவினதுக்கப்புறம் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலுமே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி நான் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேரட் அல்வா செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் அல்வாவே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துனே நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வறுத்து விட்டால் போதும். ஏன்னா நம்ம இது குக்கரில் விசில் வைக்க போகிறதால இதுவும் வெந்து வரும். அதனால் லேசாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்க்க போகிறோம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டோன்னா கேரட் இந்த நெய்யில் நல்லா வதங்கி வரும். அப்போ வாசனை பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட முந்திரியும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும். நிறைய பேர் பால்கோவா சேர்ப்பீங்க. பால்கோவா இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி முந்திரி பருப்பை சேர்த்து கேரட்டோட வேக வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1/2 டம்ளர் போல் பால் சேர்க்குறேன். பால் பார்த்திங்கன்னா இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். பால் அதிகமாக சேர்க்கும் போது சுண்டி வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் நல்லா காய்ச்சி இருக்கிற பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு பதிலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் பால் ரொம்ப சுண்டிட்டு அதுக்கப்புறம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா கேரட் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இந்த கேரட் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை மேஷரில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கேரட் அல்வா கரெக்டாக இருக்கும். மிக்சிலலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேஷரில் பண்ணும்போது இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வரும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதை ஒரு கடாய்க்கு நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குக்கர்லேயே ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு கலரி கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நான் வீடியோக்காக இதை ஒரு கடாயில் மாற்றிட்டு நல்லா கலரி கொடுக்க போகிறேன். மொத்தமாகவே இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் மட்டும் போதும். ஓரளவுக்கு இது கலர்னதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது சர்க்கரை பார்த்திங்கன்னா ஸ்பூனில் ஒரு 12லேருந்து 15 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி இலகி வரும். இது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கலரி கொடுத்தீங்கன்னா நல்லா இறுகி வந்துடும். நல்லா பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ளேமை நல்லா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி கொடுங்க. தேவைப்பட்ட மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நெய்லேயே வதக்கி இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அல்வாவுக்கு தேவையான முந்திரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடராக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்குறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அல்வாவும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சுருண்டு சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அல்வா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு துருவிட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கி வேக வச்சு செய்யும் போது டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.